வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, வைத்தியநாதன் டைரெக்ஷனில் ரோமியோ. ஹீரோ ஆண்டனியூ மலேசியாவில் வேலை செய்வார். அவருக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கும். அம்மா ஹீரோயினாக காமிப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சினிமாவில் ஒரு மாதிரி ஆக்ட்ரஸ் ஆகணுன்ட்டு ஆசை. ஸோ சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க. 2 பேரும் தென்காசியில் மீட் பண்ணுவாங்க. அம்மா விஜய் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோன்ட்டு வீட்டில் பேச சொல்லுவாங்க. 2 ஃபேமிலியும் ஒத்துப்பாங்க. கல்யாணமும் ஆகிடும் அவங்களுக்கு 2 பேருக்கும். அம்மா தான் ஹீரோவுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை கல்யாணத்துலன்ட்டு. அம்மா கன்வின்ஸ் பண்ணி எப்படின்னா அவங்க கூட வாழணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். அப்புறமா வாழ்ந்தாங்களா இல்லையா, இதுதான் ஸ்டோரி. இர்னாலினி அவங்க வந்துட்டு பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். அதே மாதிரி விஜய் ஆண்டனியும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா யோகி பாபு, விடிவி கணேஷ் அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா போகுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓகே அப்படி தான் போகுது படம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில சாங்ஸ் எல்லாம் தேவையே இல்லை, சும்மா இறக்கியிருக்கிறாங்க படத்தில். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ரொமான்டிக் ட்ராமா. மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்ஸ் கூட நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கோட் சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள்.